வணக்கம். வேலும் மயிலும் துணை. ஏறுமயில் ஏறி விளையாடும் முகம் உண்டு. ஈசனுடன் ஞானமொழி பேசும் முகம் உண்டு. கூறும் அடியார்கள் வினை தீர்த்த முகம் உண்டு. குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் உண்டு. மாறுபடு சூரரை வதைத்த முகம் உண்டு. வள்ளியை மனம்புணர வந்த முகம் உண்டு. ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருளல் வேண்டும். ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே. இன்று தைப்பூச நன்னாளின் சிறப்பு பற்றி காண்போம். முதலில் உலகில் நீர் தோன்றி அதிலிருந்து உயிரினம் தோன்றிய நாளே இந்த தைப்பூச நன்னாளாகும். பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாளே தைப்பூசம் நன்னாளாக கொண்டாடப்படுகிறது. குருவும் சந்திரனும் பரிபூர்ணமாக ஆதிக்கம் செலுத்தும் மாதமாக கிழமையாக வரும் அற்புத நாள் தைப்பூச நன்னாளாகும். கிரகங்களுக்கெல்லாம் தலைவனாக நம்மையெல்லாம் ஆளக்கூடிய தெய்வமாக விளங்கும் முருகப்பெருமான் ஈசனின் நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றினார். தோன்றியதன் நோக்கம் சூரபத்மனை அழித்து தேவர்களை காப்பதுதான் நோக்கம். சூரபத்மனை வதம் செய்ய ஒரு ஆயுதத்தை கேட்கிறார் அன்னை ஆதிபராசக்தியிடம். அன்னை ஆதிபராசக்தி தன் உடலில் உள்ள அனைத்து ஆற்றலையும் ஞான வேலாக மாற்றி சிவசக்தி ஐக்கிய சொரூபமாக ஞான ஆயுதமாகிய வேலை முருகப்பெருமான் கையில் கொடுக்கும் அற்புதமான நாள் இந்நாளாகும். முருகப்பெருமான் வள்ளி அம்மையை திருமணம் செய்த இந்நாள் தைப்பூச நன்னாளாகும். சிவனின் அம்சமாகவும் சக்தியின் அம்சமாகவும் முருகப்பெருமானை வழங்குவதால் தைப்பூசம் முருகனுக்கு வழிபாட்டிற்கு உகந்த நாளாக மாறியது என்கின்றன புராணங்கள். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. நன்றி.